வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்க, ஆதரிக்கிறீங்க. ரொம்ப நல்லது. சந்தோஷமா இருக்குது. பழைய சேனல் டெர்மினேட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, மானிடைசேஷன் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேணும். பிக் பாஸ் உள்ள திவ்யா அண்ட் திவாகர் இவங்களுக்குள்ள சண்டை. மிட் நைட்டுக்குள்ள சண்டை. மிட் நைட்ல அப்படி என்ன சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்யா வந்து ஆதிரைட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பர்சனலா பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசுறாங்க. கொஞ்சம் தள்ளி திவாகர் உட்காந்துருக்காப்புல. தெரியும். அது திவ்யா விட்டு நகரவே மாட்டேங்கிறாப்புல. இப்போ வெளியே போயிட்டு உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, திவாகரோட போக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. கேரக்டர் வைஸ்ல ரொம்ப மோசமா இருக்குது. அதுவும் திவ்யாவ வந்து ரொம்ப கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. காரணம் என்னன்னா, திவ்யாவ வந்து காதலிக்கிறேன், லவ் பண்றேன். இது வந்து விளையாட்டுக்கு சொல்றேன், இல்ல ஒரு கன்டென்ட்க்கு சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா போட்டியாளர்கள் யாருமே அந்த மாரி பேசவே இல்ல. இவன் மட்டும் தான் பேசுறான். இவன் வந்து ஒரு காட்சி புடிச்சவன், வெறி புடிச்சவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவன் நடந்துக்கிறான். இந்த விஷயம் வந்து பார்க்குற மக்களுக்கே அருவருப்பா இருக்குது. நமக்கும் ரொம்ப அருவருப்பா இருக்குது. ஆனா அவனுக்கு அருவருப்பாவே இல்ல. அவன் அத பத்தியே கவலைப்படல. அவன் எந்த விஷயத்த பத்தி கவலைப்பட்டுருக்கான்? அவன பத்தி கழுவி கழுவி ஊத்துனா கூட, அவன் அத பத்தி கவலைப்பட்ட மாரியே தெரியல. அது ஒரு மானங்கெட்ட ஜென்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே தெரியுது. தெரிந்தாலும் பார்த்தீங்கன்னா, திவ்யாவும் ரொம்ப அனுசரிச்சு போறாங்க. போய் தொலைறான். எதிராளி நம்ம விடுற வார்த்தையில எதிராளி வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. ஆனா திவாகர் இருக்கானே தர்பூசு, அவன் அப்படி நெனைக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒரே எண்ணம், ஒரே கொள்கை. நம்ம வந்து திவ்யாவ எப்படியாவது கரெக்ட் பண்ணிறணும். நம்ம அழகுலயும், நம்ம திறமையிலயும் மயங்கி, அப்படியே திவ்யா வந்து மடியில விழுந்துரும் அப்படிங்கிற மாரி எண்ணத்துல அவன் நெனைச்சுக்கிட்டு அவன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா திவ்யா வந்து அவன வெறுப்பேத்துது, கண்டுக்கல, சீண்டல. இது வந்து அவனுக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருக்கான். இந்த முயற்சி வந்து எந்த இடத்துல பலிக்காது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலுமே அவன் திவ்யாவ எப்படியாவது பேர கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவன் பேசுறாங்கிறது திவ்யாவுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் திவ்யா வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுது. நெறைய இடங்கள்ல வந்து அவன் திவ்யா ஐ லவ் யூங்கிறான். இப்படி பேசாதங்குது. 2வது எல்லாருமே கும்பலா உட்காந்துருக்கும்போது திவ்யா மேல வந்து, "ஆ நல்ல ஸ்மெல்ப்பா. உன் மேல நல்ல ஸ்மெல் அடிக்குதுப்பா. வாசம் வருதுப்பா" அப்படிங்கிறான். "இப்படியெல்லாம் பேசாத. இதெல்லாம் நல்லா இல்ல." ஏற்கனவே அரோராட்டயும் இதே வார்த்தைய சொன்னான். அரோரா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, "அரோரா மேலேருந்து நல்ல ஸ்மெல் வருது. பார்வதி நீ பாரு, பாரு நீயும் வந்து உட்காந்து மோந்து பாரேன்" அப்படின்னு சொன்னான். "போய் தொலையா" அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. அந்த மாரி இப்போ வந்து என்ன செய்றான், திவ்யாவ வந்து கார்னர் பண்றான். திவ்யா வந்து சொல்லுது, "அந்த அந்த அந்த இடத்துல நீ உன் பார்டர தாண்டி வராத. நீ பண்றது தப்பு. எனக்கு புடிக்கல. ரொம்ப கஷ்டப்படுத்தாத. ரொம்ப வாட்ரு கோவமாயிருவேன். என்னுடைய திவ்யாவோட இன்னொரு முகத்த நீ பார்த்துருக்க மாட்ட. பார்த்தன்னா செத்துருவ நீ." அப்படிங்கிற மாரிலாம் அது வந்து ஒரு சாஃப்ட்டா சொல்லுது. ஆனா இத வந்து இவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். இது வந்து என்ன சொல்லுது திவ்யா, ஆதிரைட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லுது. "ஆதிரை, நான் வந்து நெறைய டைம்ல வந்து லிமிட்ட தாண்டி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்றேன். அவ்வளோதான். தூங்கும்போது கொரட்ட வர்றான். 3 நாளா தூங்க முடியல. நிம்மதி இல்ல. ஒரு நாள் லேடீஸ் எல்லாம் நாங்கலாம் ஒண்ணா படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஓகேன்னு சொல்லிப்புட்டு போமாட்டேன்னு சொல்லி பப்பரக்கான்னு படுத்துக்கிட்டான். போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டோம். ஆனா ரொம்ப எல்லை மீறான். வெளிய டாஸ்க் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்ள நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு, "நான் உன் மடியில படுத்துக்கட்டுமான்னு?" கேட்குறான். இது எந்த விதத்தில ஏத்துக்கிறது அவன? இது விளையாட்டுன்னு சொல்ல முடியுமா? இத விளையாட்டுக்கு ஏத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? "நீ அழகா இருக்கேங்கிறான்." நான் வந்து என்ன சொல்ல முடியும்? நான் அழகா இருக்கேன், அழகா இல்ல. அத டிசைட் பண்ண வேண்டியது அவனா? நானா? சரி அவன் சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு போறதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் போக்குல விட்டுட்டேன் நானு. ஆனா அது தப்பா படுது. நானும் பல தடவ எச்சரிச்சுட்டேன். அவன கேட்க மாட்டேங்கிறான் அப்டின்னோனே, இத கேட்டுட்டு இருந்த இவனுக்கு திவாகருக்கு ஒட்டு கேட்டுக்கிட்டு வந்து பயங்கரமா, "நானா பண்ணேன்? நானா பண்ணேன்? நீ வந்து லிமிட்ட தாண்டி பேசுற. நீ லிமிட்ட தாண்டி." அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. திவ்யா வந்து லவ் பண்ணாது அப்டிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான் அவன். அவனுக்கு அந்த ஒரு முடிவாயிருச்சு. திவ்யாவே பொறுத்தவரைக்கும் அவன் இவன் ஒரு மெண்டலு, அரை மெண்டலு, சைக்கோ, இவன பத்தி என்ன தெரியும்? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல அது வந்து முடிவு பண்ணிருச்சு. இப்ப கடைசி வாரம் அப்படிங்கிறனால அது அமைதியா இருக்குது. இப்ப சொன்ன பிறகு வந்து கோவப்பட்டுட்டு ஆய் பொய்ன்னு கத்த ஆரம்பிக்கிறான். "நீ வந்து நான் என்னைய வந்து என்னென்னலாம் பேசின, நீ அவன் பேர சொல்லி கூப்பிட்ட, நீ வா, போன்னு பேசின, இதெல்லாம் வந்து எனக்கு மரியாதை இல்ல. எனக்கு வந்து நீ என்ன மரியாதை குடுத்த? நான் வந்து உன்ட்ட வந்து பேசினது எல்லாமே விளையாட்டு. நீ இந்த உமன் கார்ட தூக்கிட்டு வர" அப்படின்னா, உமன் கார்ட வந்து அத தூக்கிட்டு வந்து கடைசியா காரணம் என்னன்னா, அது வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் திவ்யா சாப்பிடுற அழக பார்க்கணும். அத நீ பக்கத்துல நின்று பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு மாரி பேசினான். வா அப்படிங்கிற மாரி பேசினான். அப்போ திவ்யா வந்து அரோரா 3 லேடீஸ் வந்து நம்ம பிக் பாஸ்ட்ட சொன்னோம்னா வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சொல்லுங்கப்பா டார்ச்சர் தாங்க முடியல. என்னையவே தனிப்பட்ட முறையில கார்னர் பண்ணி என்னைய வந்து ரொம்ப இம்சப்படுத்துறான். எனக்கு ஒண்ணுமே முடியலடா. சொல்லுங்கடா டேய் அப்படிங்கிற மாரி திவ்யா வந்து அரோராட்ட சொல்லிருவோம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுங்க. ரொம்ப பொறுமைய எல்லை மீறி தூண்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து உமன் கார்ட தூக்கி இவனுக்கு ரெட் கார்டு குடுத்து வெளியேத்தணும். ஆனா தப்பிச்சுட்டு போயிட்டான்.
இப்போ என்ன சொல்கிறான் திவ்யாட்ட வந்து பயங்கரமாக சண்டை போடும்போது ஆதிரியை கூப்பிட்டு சொல்லுது, இங்கே பாருண்ணே உன்னை பற்றி பேசலை, நீ வந்து தேவையில்லாமல் பேசாத, நீ வந்து வேணாலும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா திவ்யா வந்து என்னை வந்து பர்மா பொம்மைன்னு சொல்லிச்சு அப்படின்னா எனக்கு என்னைய பற்றி இமேஜ் டேமேஜ் பண்ணலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப போஸாக பேச ஆரம்பிச்சிட்டான். திவ்யாவுக்கும் ஒரு எல்லையில் வந்து ரொம்ப கடுப்பாயிருச்சு. அது இல்லாமல் இங்கே பாரு, நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டியாளர் இந்த வீட்டுக்குள்ளே, எனக்கு இல்லாத உரிமை உனக்கு என்ன உரிமை, நீ வந்து என்ன 70 நாள் நீ வந்ததே உனக்கு தகுதியே கிடையாது, சுத்தமாக தகுதியே கிடையாது. இவன் 43 நாள் வெளியே போனான். எதுக்காக ஓட்டு போனான்? மக்களோட செல்வாக்கு இருக்குங்கிறான், ஓட்டு போடுறவங்க இருக்குங்கிறான், எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குங்கிறான், ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாமே அவன் போடுற வீடியோவில் கழுவி கழுவி ஊத்துறாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவன் வெளியே போனான்னா எந்த காலேஜ்லையும் கூப்பிட மாட்டாங்க. ஆதிரியிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறான், எனக்கு 1000 காலேஜில் கூப்பிட்டாங்க, தமிழ்நாட்டில் 1000 காலேஜில் இவனை கூப்பிட்டு விருந்தாளியா வந்து இவனை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வச்சு இவனை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிறான். எனக்கு 1008 பேர் வந்து இருக்கிறாங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு எவ்வளோ பெரிய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது தெரியுமா, நானும் வந்து எல்லாமே இல்லாமலாம் வரல நான் அப்படி இப்படின்னு பேசுகிறேன். எதுக்கு நீ வந்து இங்கே வந்து பேசுகிற, பிடிக்கலன்னு ஒரு ஆள் சொல்லியாச்சு, சொன்ன பிறகு நீ வந்து பேசுகிற. இதே வந்து நீ வெளியே போயிட்டு உள்ளே வந்து நீ வந்து இப்போ போட்டியாளர் கிடையாது, கெஸ்ட்டு, அதனால நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற. இதே நீ ஒரு போட்டியாளராக இருந்திருந்தேன்னா நடக்கிறதே வேற. ஆனால் அங்கே இருக்கிற வந்து போட்டியாளர்களும் சரி, வந்த கெஸ்ட்டும் சரி, யாருமே கேட்கல. இதில் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட்டாக வந்து பிரஜன் மட்டும்தான் கேட்டாப்புல. 70 நாள் நீ இருந்திருக்க, 70 நாள் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு வந்து இவன் தர்பூசு பேசும்போது பிரஜன் வந்து பேசுகிறான், 70 நாள் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நீ சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினதே தப்பு. நீ எப்படி சொல்லுவ அந்த மாதிரி வார்த்தையை? அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? இது மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க, மக்கள் வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நீ வந்து எப்படி நீ இதை வந்து 70 நாளைக்கு இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்றது, நீ யார் ஜட்ஜ் பண்றதுக்கு? உனக்கு யார் அந்த இதை கொடுத்தது, தகுதியை கொடுத்தது? நீ யார் நீ? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணாங்க. அது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு டார்ச்சரு. அப்புறமா பிரவீன்ராஜ் எல்லாருமே வந்து திவாகரை கூட்டிகிட்டு இழுத்துட்டு போகிறாங்க, போய் தொலைடா, ஏன்டா ராத்திரி நேரத்தில் இப்படி பண்ணுற, படாப்படுத்துகிற அப்படின்னு. மறுநாள் காலையில் வந்து பாரேன், திவ்யான்ட்டு சுற்றுவான். இவன் மெண்டல் பிடிச்சவன், இவன் வந்து ஒரு மாதிரி சைக்கோ, இவனை எப்படி உள்ளே விட்டானுங்கன்னே தெரியல. ஆனால் நல்ல கேம் விளாண்ட பிரதீபா போன முந்தின சீசனில் வந்து காலி பண்ணி விட்டானுங்க, ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சி விட்டானுங்க. அவனை வந்து சைக்கோன்னானுங்க. இவனை போல ஒரு சைக்கோ வந்து எப்படி எல்லா டெஸ்ட்டும், அதுவும் இல்லாமல் விஜய் சேதுபதி இவனை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு தான் உள்ளே விட்றாங்க பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே வந்து அவருக்கே ஒரு டவுட் இருந்திருக்கும் இவனை பார்த்த பிறகு, ஐயோ இவன் என்னடா அப்படின்னு சொல்லி. கடந்த முறையே பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து கேரவன்லேருந்து தர்பூஸ் வந்திருக்கான்னு சொன்னோன்னே உடனே இறங்கி ஓடியாந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தானா, அந்த வீடியோ வச்சு கூட விஜய் சேதுபதி பேசியிருந்தாரு. அப்படிங்களா, பெரிய பெரிய நடிகரெல்லாம் உங்களை தேடி ஓடி வந்து டக்குன்னு உடனே இது பண்ணுறாங்களாம்ல அப்படின்னு உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் சொல்லலை சார் அப்படி இப்படின்னு பம்முனா. அவன் போட்ட வீடியோ எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் பேசுகிறான். அதுதான் அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து திவ்யா வந்து ரொம்ப 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 அது வந்து அப்படியே டீசெண்டாக வந்து அவனுக்கு போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிராளி நம்மளால வந்து அவன் கஷ்டப்பட்டுறக்கூடாது, மனசங்கடப்பட்டுறக்கூடாது, அவனுக்கு வலிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிது. ஆனால் அவன் நம்மளை காயப்படுத்தும் போது நம்ம என்ன செய்யணும்? அவனை காயப்படுத்தணும், அவனுக்கு அந்த உணர்வை புரிய வைக்கணும். அவன் நம்மளை காயப்படுத்திட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஃபீல் பண்ணோன்னே அவன் என்ன செய்கிறான், கத்துறான், ஓவராக கத்துறான். திவ்யா வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. திவ்யா வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுது. எனக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீ போய் சொல்கிற, பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவன் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவான், அவனை கழட்டி விடு, இருந்தாலும் கழட்டி விடு, இப்படிலாம் பேசுகிறான். இதெல்லாம் விளையாட்டுக்கு பேசுகிறான்னா? இவன் ரொம்ப வந்து லேடிஸ் விஷயத்தில் வீக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், பிக் பாஸுக்கும் தெரியும். திவ்யா வந்து கடைசியாக வந்து சொல்லிருச்சு பிக் பாஸ் அவனை கதவை திறந்து வெளியே அனுப்பிச்சுடுங்க பிக் பாஸ், ஒரே டார்ச்சராக இருக்கு அப்படி. ஆனால் பிக் பாஸ் கேட்பாரா? பிக் பாஸ் கேட்க மாட்டார். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். ஒரு வார்த்தை அவனை திவாகரை வந்து இது பண்ணிருக்கணும், கார்னர் பண்ணிருக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, திவ்யா வந்து இந்த இடத்த எப்படி மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல நல்லா மேனேஜ் பண்ணுது அப்படின்னா இது கடைசி வாரம் அப்படிங்கிறனாலையும் டைட்டில் வின்னரில் அது இருக்குது அப்படிங்கிறனால அதோட மன உறுதி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த விஷயங்களை செய்கிறாங்களாங்கிற ஒரு டவுட் கூட இருந்தது. அதை தாண்டி இங்கே திவாகருக்கும் பயங்கரமான சண்டை. இவன் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு உடச்சிருச்சு. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, அப்பயும் நான் வந்து உனக்கான ஒரு டிக்னிட்டியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதை நீ வந்து
ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இங்கே வந்து ஆதிகிட்ட வந்து பேசுகிறான், நான் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அவங்க நடிக்கிற மாதிரி நாடகம் நடிக்கிற மாதிரி சீரியலில் நடிக்கிற சம்பளத்தை விட நான் ஒரு 10 பெட்டு போட்டேன்னா பயங்கர லெவலில் நான் சம்பாரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். பிசியோதெரப்பியில் இவன் சம்பாரிச்சிருவானா? இவனுக்கு பிசியோதெரப்பி லைனில் இவனை எவனுமே இனிமேல் கூப்பிடவே மாட்டான். அது லேடிஸு தான் இவனுக்கு வந்து நிறைய வந்து இதாக இருக்கிறாங்களா, நோயாளிகளை பேஷண்ட்டாக இருக்காங்களா, இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா? இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டு கூப்பிடுவாங்களா? எல்லாம் ஒருத்தர் கூப்பிட்டாராம். அவர் வந்து லேடிஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டாராம் அவங்க ஒய்ஃபுக்கு. அப்புறமா திடீர்னு என் மூஞ்சியை பார்த்துட்டு, ஐயோ தர்பூசி மாதிரி ஒரு அழகான மூஞ்சி, அது இல்லாமல் கள்ளங்கப்படம் இல்லாத முகம், இந்த முகத்தை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம ஒய்ஃபுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இருந்து வாங்கன்னு கூப்பிட்டாராம். இவர் உடனே, என்ன சார் லேடிஸ் தான் நீங்கள் கேட்டீங்க, நான் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே என்னையவே வாங்கன்னு சொல்லிட்டீங்க, மூஞ்சியை பார்த்தா தெரியும் தம்பி நீங்கள் நல்ல டைப்பாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். என்ன கதை, என்ன ஒரு கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கான், ஒரு கற்பனையிலே மிதக்கிறான். வெளியே வந்தா இவன் அசிங்கப்பட்டு போவான் அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சுது. ஏற்கனவே கானா வினோத்து கூட இருந்துகிட்டே கானா வினோத்து என்னால் தான் ஃபேமஸ், கானா வினோத்து யாருனாலும் ஃபேமஸ். வெளியே வந்து பாரு, கானா வினோத்தோட வைரல் வீடியோலாம் பாரு, சூப்பராக போயிருக்கு கானா வினோத்தோட இதெல்லாம் செலிப்ரேஷன்லாம். நீ வெளியே வந்து உன்னை எவனாவது செலிப்ரேஷன் பண்ணானா? எங்கேயாவது செலிப்ரேஷன் நடந்துச்சா? நீ பெரிய ஃபேமஸ்ங்கிற பீத்திர ஆதிரிக்கே நடந்துச்சுடா. 43 நாளில் வெளியே போயிருந்தேன் வீட்டை விட்டு. உனக்கெல்லாம் என்ன காண்டு, என்ன இது? திவ்யா மேலே அவ்வளோ என்னடா உனக்கு காண்டு? நீ நினைக்கிற மாதிரி திவ்யா நடந்துக்கிறதுக்கு என்ன என்ன நீ நினைக்கிறது என்ன? 70 நாள் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள், தராதரம் இல்லாத ஆளுன்னு பேசுறிய. உன்னை செருப்பகல்ட்டே அடிச்சா என்ன தர்பூசு? நீ இப்போ வந்து என்ன செய்யறான், இங்கே வந்து இவர்கிட்ட பேசுகிறான், பிரஜெண்ட்டை பேசிட்டு எனக்குன்னு ஒரு இது இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவோட தான் இருக்கிறேன், நான் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறேன், நான் ஒரு பொம்பளை பிள்ளையோட பேசினான்னா உடனே எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க, அந்த அளவுக்கு என்னை கட்டுப்பாடாக வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறான். ஏண்டா உன் இன்ஸ்டாகிராமை எடுத்து திறந்து பார்த்தாலே தெரியுமே, எத்தனை பிள்ளைங்களோட ஆடுற, எத்தனை பிள்ளைங்களோட இது பண்ணுற, எத்தனை பிள்ளைங்களோட லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற. இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லா மக்களும் பார்க்குறாங்க. நீ இந்த பேசுகிற பாரு, ஒரு நடிக்கிற பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அந்த நடிப்பை விட கேவலமானது ஒன்று. நீ மட்டும் இல்லை, நீ வந்து என்ன செய்யறன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து கெட்ட பேர் வாங்கி தர. உனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆனதையும் மறைச்சிட்டு நீ வந்து இவ்வளவு தூரம் வந்து பெரிய ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ரொமான்ஸ் கிங் இவர், ரொமான்ஸ் ஹீரோ இவர். கேவலமாக இருக்குது. எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. ஆனால் அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போயிடறான். அப்படியே போய் உட்காந்துட்டு யார்கிட்ட, கலையரசன்ட்ட போய் உட்காரான். கலை ஏற்கனவே அது பல ரூபம் எடுத்தது. கடைசியாக அகோரியா இருந்து நான் அகோரியை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த 3 வாரமும் உட்காந்துட்டு குளூரில் போத்திக்கிட்டு உட்காந்துட்டு தான். அது ஒன்றும் கேம் விளாண்ட மாதிரியும் தெரியல. அது தனக்கு நடன கலைஞர் அப்படிங்கிற ஒரு விருதெல்லாம் வாங்கியிருக்கிற, ஐநா சபை வரைக்கும் போய் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயங்களை பற்றி அது எதையுமே பண்ண மாதிரியே தெரியல. குளூரில் நடுங்கிக்கிட்டே உட்காந்துருந்துச்சு. எதுக்கோ திண்டகர் மந்திரமாக காஷ்மீரில் ஒரு சாமியார் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்துச்சு. அது வந்து தர்பூசோட உட்காந்து பேசுது. தர்பூசு சொல்லுது, ஃபைனலில் வந்து நான் மட்டும் இருந்தேன்னா மக்கள் வந்து எனக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் வெளியே போனதுக்கே மக்கள் வந்து நிறைய பேர் அழுதாங்க, குழந்தைங்கள்லாம் அழுதுச்சு அப்படின்னா. உன்னை டிவியில் பார்த்துட்டு தான் குழந்தைங்களாம் அழுதுருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ உன்னை வந்து மக்கள்லாம் பெருசாக விரும்பவே இல்லை. நீ என்ன இது போல்டாக நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க? ஒன்றுமே கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு விளையாட்டு. உனக்கு திறமையே கிடையாது. சுத்தமாக காணவினத்து சொன்ன மாதிரி திறமையே கிடையாது. உன்கிட்ட என்ன தகுதி இருக்குது, என்ன திறமை இருக்குது? ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பேசுறதுக்கு, இப்போ அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்குது. உன்கிட்ட என்ன திறமை இருக்குது? ஒரே சீனை வந்து 10 வாட்டி நடிக்கிறா. இது மக்கள் விரும்பலை, மக்கள் வந்து அதை ஏற்றுக்கலைன்னு தெரியும், மக்கள் வந்து திட்டுறாங்கன்னு தெரியும், திரும்பவும் உனக்கு தெரிஞ்ச அதே விஷயத்த பண்ண மக்கள் என்ன செய்கிறாங்க, இவன் மேலே காண்டு தான் ஆகுறாங்க. இப்படி காண்டில் நீ வந்து செலிபிரிட்டி அப்படின்னு நீயே சொல்லிக்கிற, மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிற. என்னடா நீ உன் பேச்சு, உன் நடவடிக்கை எதுவுமே பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே காரி துப்பிட்டானுங்க. துப்புனா பிறகும் விட மாட்டேங்குது. கலையரசன்ட்ட போய் எனக்கும் திவ்யா, நான் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்தேன்னு வச்சுக்க, மக்கள் எனக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. திவ்யாலாம் என்ன கண்டென்ட் கொடுக்குது, அதெல்லாம் என்ன கரைமுறைன்னு கத்திக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து கத்திக்கிட்டு தான் இருக்குது. யாராவது பேச போனோம்னா அது பேசுறது மட்டும்தான் அது கேட்கணும், நம்ம பேசுறது எதையுமே அது கேட்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அது இல்லாமல் திவ்யாலாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கானா வினோத் வந்து 18 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கே வந்து ஒரு குழப்பம், மனநிலையில் வந்து ஒரு மாற்றம், அவருக்கே பயம், அவர் உருவ கேலி பண்ண விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா அவனும் வெளியே இருந்து தானே வர்றான்,
கலையரசனும் வெளியே இருந்தானே வரான், அகோரியும் வெளியே இருந்தானே வந்திருக்கிறான் உள்ள. அவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா இல்லையா? அவனுக்கு பேசுறதுக்கு அவனுக்கு ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னா தர்பூசு தான் அவன்கிட்ட பேசுகிறான், வேற எவனுமே அவன்கிட்ட பேசுறது இல்லை. அவன் தர்பூசை வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் பாட்டுக்கு விளாட்றான். இவர் வந்து சொல்கிறான், அவர் வந்து உருவ கேலி பண்ணனால மக்கள் அவரை வெறுத்துட்டாங்க, ஒருவேளை அந்த பயத்தில் வந்து பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு, அவருக்கு அந்த பயம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு போதும், அந்த பணம் போதும் அப்படின்னு நம்பினாரு. அந்த பணத்தினால வந்து பேசியிருக்காரு. காணாவினத்துக்கு உள்ள வந்துட்டார். காணாவினத்துக்கு உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திவ்யாவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், மாரல் சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கூட ஏன்டா பிரவீன்ராஜ் கூட டேய் வாடாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. பிரஜன்னு ஒரு கேள்வி கேட்குறாப்புல. மற்ற யாருமே இல்லை. ஆதிரை வந்து கேட்ட மாதிரி கேள்வி. வீட்டுக்குள்ளேருந்து வெளியே இருந்து உள்ளே வரவங்க அவங்க வந்து திவாகர் நடவடிக்கையை வந்து பிடிக்கலைன்னா மூஞ்சிக்கு நேரம் கேட்கணும். தனக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை கேட்கணும். கேட்கலைன்னா அந்த தப்பு தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இது பண்ணுறாங்க? கேட்க மாட்டாங்க. தனக்குன்னு வந்தால் தான் அது கேட்பாங்களா? இப்போ திவ்யா வந்து அவன் ஐ லவ் யூங்கிறான், மடியில் படுத்துக்கிட்டுமாங்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதப்போ மடியில் படுத்துக்கிட்டுமான்னு கேட்குறது வந்து தப்பா இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட வந்து கேட்குறது தப்பா இல்லையா? அது பெரிய விஷயமா ஆக்கணுமா வேணாமா? ஏன் வந்து அது போகுது? திவ்யா பொறுத்து போகுது. போய் தொலைறான், இவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன், இவன் தொடர்ந்து அதே தான் பேசுவான் அப்படிங்கிறது. கபடி விளையாட்டுன்னு வைக்கிறாங்க. கபடி விளையாட்டு விளையாடும்போது கண்டிப்பாக திவ்யா வந்து போகுது. போகும்போது இவன் தான் காலை பிடிப்பாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே அரோரா காலை பிடிச்சி விடாமல் பேண்ட்டு கிண்டெல்லாம் அவுந்து வந்துருச்சு அரோராக்கு. அந்த மாதிரி பண்ணவன் திவ்யா கபடியில் வருது. இவனால் பிடிக்க முடியுமா? இவன் பிடிப்பானா? ஏன் பிடிக்கிறான், காலை பிடிச்சிக்கிறான். அது ஈஸியாக சிம்பிளாக மூஞ்சில் ஒரு உத விட்டுட்டு வந்துருச்சு அது பாட்டுக்கு. விளையாட்டுனாலும் அது வந்து அப்போ கூட வந்து அது பண்ணுன்னு நினச்சிருந்தா எட்டி ஒரு உத விட்டுருக்கலாம். விட்டுருந்தா மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சிருக்கும் அவனுக்கு. விளையாட்டில் எதெல்லாம் நடக்கும். சபரி செஞ்சாப்புல இல்லை பாருக்கு, அது மாதிரி செஞ்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யலை. திவ்யா வந்து கொஞ்சம் டீசெண்டாக போகுது. திவ்யா வந்து ஃபைனல் அது எப்படியும் கப்படிச்சிடக்கூடாது. வந்து கானாவினத்தை கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தான். கப்படிச்சிருவானோ, அப்படி கப்படிச்சிட்டான்னா நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அவமானமாக போய்டும் அப்படின்னு நினச்சான். இப்போ திவ்யா கப்படிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு வந்துருச்சு. திவ்யா வந்து கேப்பபிள் கிடையாது. இவன் யாரு சொல்றதுக்கு? திவ்யா வந்து கப்பு அடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ, கப்பு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ இவன் யாரு? இவன் இந்த வீட்டில் சோறு தின்னுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு செனப்பண்ணி மாதிரி அலைஞ்சிட்டு கிடக்குறான். இவன் யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நமக்கு வந்து திவ்யாவோ, அரோராவோ, சபரியோ, இன்னொரு ஆள் யாரு, விக்கல்ஸோ அடிக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. யாரில் 4 பேருமே தகுதி தான். 4 பேரில் யார் கப் அடித்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 4 பேரில் இவன் வந்து யாருக்கு சொல்கிறான்? வந்து திவ்யாவுக்கு தகுதி இல்லைன்ட்டான். சபரி வந்து வந்து கனியோட சேர்ந்து குருபீசம் பண்ணான், அதனால தான் பேரை கெடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவனையும் சொல்கிறான். விக்கல்ஸுக்கு வந்து இப்போ சமீபமாக இவன்ட்ட ஏன் மெண்டல் இவன்ட்ட ஏன் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவன் நான் வந்து சாலமன் பாப்பைய மாதிரி மிமிகிரி பண்ணட்டுமான்னு ஏதோ ஒரு வாயில் தவளை கத்துற மாதிரி ஒன்று பண்ணான். இதை பார்த்துட்டு அது சாலமன் பாப்பையாவே இல்லையா, என்னையா அது அப்படின்னு நான் விஜய் மாதிரி பேசட்டுமான்னு விஜய் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பிள்ளை கூட நம்பாதியா விஜய் பேச்சுன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாப்புல. இது போய் தொலையுது அப்படின்னு சொல்லி போகிறதுனால இவன் இதை அட்வான்டேஜாக எடுத்து இவன் பண்ணுறான் பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்கல. மிட் நைட்டில் வந்து நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம சம்பவத்தை திவ்யா பண்ணிருச்சு. அட்டிக்க போகிற மாதிரி எழுந்திரிச்சு என்னடா போ அப்படின்னு கேட்டுருச்சு. என்னடான்னு கேட்டது வந்து அவனுக்கு அப்படியே உலுக்கிட்டான். அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டான், டர் ஆயிட்டான். என்னடா இப்போ செய்யணும்னு நினைக்கிறேன்? அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு விட நான் போக தயாராக இருக்கேன், என்னடா போ அப்படின்னோன்னா அவனுக்கு ஒரு இதாயிருச்சு. என்னடா அது நமக்குன்னு இருக்க இமேஜை டேமேஜ் பண்ணிருச்சேன்னு. வெளியே வந்தால் கண்டிப்பாக இனிமேல் எவனுமே கூப்பிடாதீங்க. அவனையெல்லாம் ஒரு மெண்டலுக்கு போயா, பொம்பளை பொறுக்கி போயா, அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் பண்ணுற பவுசில் அவன் வந்து என்னை 1000 காலேஜில் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறான். எனக்கு வந்து எவ்வளோ லேடிஸ் ஃபேன் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா இருக்காங்கன்னு பல ஆடியோலாம் இருக்குது. லேடிஸோட ஆபாசமாக பேசுகிற ஆடியோக்கெல்லாம் இருக்குது. சும்மா வந்து தர்பூசு அப்படின்னு பேசினா அவங்கள்ட்ட எல்லாம் பச்சை பச்சையாக பேசுகிற ஆடியோலாம் நிறையா கிடக்குது, சமூக வலைதளங்கள் கிடக்குது. அப்படிப்பட்டவன்கிட்ட போய் அவனுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த விஜய் டிவி பிக் பாஸில் கொண்டாந்து விட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பிக் பாஸில் நடக்கிற சில ஷோக்களையும் கொண்டு வந்து விட்டு இப்போ என்னவோ இவர் பெரிய இது மாதிரி பேசுகிறாரு. நான் வந்து வீட்டில் வந்து ஒரு ஆஸ்பத்திரி ஒன்று கட்டி ஒரு 10 பெட்டு பெட்டேன்னா இவங்க 10 சினிமாவில் சம்பாதிக்கிற காசை நான் ஒரே மாதத்தில் சம்பாதிச்சுன்னு சவால் விடுறான். இவனுக்கு என்ன பிசியோதெரப்பியை பற்றி என்ன தெரியும்? இல்லை பிசியோதெரபிஸ்ட் இனிமேல் எவனாவது இவனை நம்பி வந்து கொடுப்பானுங்களா? இனிமேல் இவனை நம்பி பிசியோதெரப்பி வருவாங்களா?
அப்படிங்கிற ஒரு இதான் இருக்குது. இவன் என்னதான் போய் 5 நாளும் போனாலும், வந்தாலும் யாருமே இவன மதிக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வந்து இவன் சோழிய முடிக்கணும். திவாகர் சோழிய முடிச்சு விட்டுறணும். திவாகர் இனிமே எந்த இதுலயுமே பெருசா அவன் இது காட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பிக் பாஸ் வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவனுடைய கேரக்டர் வந்து அப்படியே விட்றாங்க. யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. உள்ள இருக்க போட்டியாளர்களும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவனை வந்து அப்படியே விட்றாங்க. ஒன்று திங்கணும், ஒன்று தூங்கணும், இன்னொன்று லவ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த 3 வேலை தான் அவன் செய்கிறான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. பெருசாக அவன் எதுவுமே பண்ண மாதிரியே தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை எப்பயும் போல கொடுங்க. நன்றி, வணக்கம்.